அதுல இருந்து பாத்தீங்கன்னா ரத்தம் எல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து என்ன சொல்றது பயங்கர இன்ஃபெக்டடா இருப்பாங்க. அவங்களால வெளியே வந்து ஒரு இடத்துல வர முடியாது. முகம், கை, கால், தேகம் ஃபுல்லா பாத்தீங்கன்னா தொழிவு, அதாவது செதில் மாதிரி விழுந்து வர்றதுனால இந்த நோய் வந்து சிதைக்கிற நோய் தான் சொல்ல முடியும். அடுத்து சோரியாசிஸ் மாதிரி ஈக்குவலா பார்க்கக்கூடிய நோய் அப்படின்னா அர்டிகேரியான்னு சொல்லுவாங்க. அர்டிகேரியா அப்படின்னா ஒரு மாதிரி அலர்ஜி மாதிரி. சம்டைம்ஸ் நம்ம அப்படி லைட்டா தொட்டாலே அவங்களுக்கு அப்படியே ரேஷஸ் வந்து ஃபார்ம் ஆகும், அரிப்ப ஆரம்பிச்சிடும். நார்மலி அவங்க வந்து எந்த ப்ராப்ளம் இல்லாம இருப்பாங்க. திடீர்னு ஏதாவது ஒரு கான்டாக்ட் வருது, ஒரு வாலோட கான்டாக்ட் வருது, இல்ல யாரோ தொட வருது அப்படின்னாக்கெல்லாம் அவங்களுக்கு அப்படியே ரேஷஸா ஃபார்ம் ஆகி ரெட்டிஷா சம்டைம்ஸ் ஃபார்ம் ஆகும், இல்ல ரேஷஸா ஃபார்ம் ஆகி அப்படியே அரிப்போட இருக்கும். ஸோ அது வந்து எந்த இடத்துல வருதுன்னு சொல்ல முடியாது, எந்த இடத்துல வேணா வரலாம். இப்போ காமன்லி பீப்புள்ஸ்க்கு பார்க்கக்கூடிய ஒரு கண்டிஷன் அர்டிகேரியா தான் அதிகமா வருது. ஸோ இதுவுமே வந்து நம்மளோட அன்ஹெல்தி ஃபுட் ஹேபிட்ஸ் அண்ட் ஸ்ட்ரெஸ் அதனாலதான் வருது. ஸோ டாக்ஸின்ஸ் வந்து பாடியில அக்யூமுலேட் ஆகுது. ஸோ அந்த டாக்ஸின்ஸ் வந்து பிளட்டோட கலந்து தான் ஸ்கின்ல எஃபெக்ட் ஆகுது. ஸோ அது எந்த பார்ட்ல நம்ம ஸ்கின் வீக்கா இருக்கோ அந்த பார்ட்ல அந்த இது வருது. ஸோ இது வந்து ஆயுர்வேதத்துல நல்லபடியா இப்ப எல்லாருமே கேட்பாங்க, அர்டிகேரியா வந்து ஆயுர்வேதத்துல கியூர் பண்ண முடியுமா? நீங்க என்ன சொல்றீங்க? இது ஆயுர்வேதிக்ல சுலபமா சரி பண்ற வியாதி தான்.